பிசிஆர் சட்டம் எவ்வளவோ பேரை காவு வாங்கியிருக்கு, எவ்வளவோ பேருக்கு அநீதி இழைத்திருக்கிறது. அந்த சட்டத்தை வைத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, என் உயிருக்கு ஆபத்து, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், யாருக்கு எடுத்து திருவண்ணாமலையில விவசாயிகள் போராட்டம் செய்யும் போது 8 பேரை பிடிச்சு குண்டாஸ் போட்டாங்க. முதல்வர் அவர்களின் வீட்டு முற்றுகையிடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏபி மாத்திட்டு அவர் தான் அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பிரச்சனையில தான் தோஃபிக்னு நினைக்கிற ஒரு பேரு எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த அவரோடதுக்கு நீங்க அங்க போறீங்க. ஆனா இங்க போராட்டம் டாஸ்மாக் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர் அவர் திருமதி ராதா தேவர் மேம். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் நாம் பார்த்து கொண்டிருக்கோம், இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூன்னு இல்ல, எந்த இஷ்யூவாக இருந்தாலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏதேனும் பேசினாலே இங்க எல்லா ஒவ்வொரு அமைச்சரா மறுப்பு அறிக்கை அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்க. நீங்க அதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் வீட்டை முற்றுகையிடுவோம்னு சொன்னதுக்கு நான் ஒரே ஒரு தொண்டம் போதும் உங்களை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவருக்கு எதிரான வார்த்தை போர்கள் மட்டுமே அதிகரிக்குதோ, ஒழுங்கா ஒண்ணு பிராக்டிக்கலா களத்திலயோ இல்ல மக்களுக்கான பணிகள் செய்வதிலயோ ஒரு சுணக்கம் இருக்கா மேம்? சுணக்கம் எந்த பக்கத்துல இருந்து வருதுன்றீங்க? களத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு எதிராக கருத்து சொல்றாங்க, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கருத்து சொல்றாங்க. அத ஒரு கருத்து மோதலை ஒரு தீர்வா, மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வா எதிர்கொள்ளாம வெறும் வார்த்தை மோதல்களாக மாற்றுறதுனால ஆட்சியாளர்கள் அந்த பிரச்சனைய மறைக்க பாக்குறாங்க. அப்படின்னு திமுக செய்த அரசியலோட ஒன்றும் பெருசு இல்ல. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது வார்த்தை போரா என்னென்னலாம் நாடகம் நடந்ததுன்றத நாம கண்ணால பார்த்தோம். அப்படித்தான் அவர்கள் இந்த ஆட்சியே பிடித்தார்கள். இதே டாஸ்மாக்கு எதிராக அவங்க கருப்பு கொடி காட்டி நின்னாங்க, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். இதே டாஸ்மாக்கு எதிராக அவர்கள் என்னென்னலாம் போராட்டம் நடத்தினாங்கன்றத நமக்கும் தெரியும். அதே மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அதிமுகவுக்கு எதிராக அவர்கள் நடத்திய போராட்டங்களை நாம் பார்த்தோம். அதில் அவர்கள் உபயோகித்த வார்த்தைகள் எல்லாம் நாமளும் பார்த்தோம். வார்த்தை பிரயோகம் என்பது திமுகவுக்கு கைவந்த கலை. எந்த அளவுக்கு அசிங்கமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கமா அவங்க பேசுவாங்க. அப்படித்தான் அவர்கள் பேசினார்கள். எந்த அளவுக்கு நீங்க போராட்டங்களை முன்னெடுக்க முடியுமோ இல்ல மடைமாற்ற முடியுமோ அது எல்லாமே அவங்க எதிர்கட்சியா இருந்தப்ப செஞ்சாங்க. அதில் கால்வாசிய கூட இப்ப இருக்கிற பாஜகவோ அதிமுகவோ செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் பாஜக இப்ப முன்னெடுத்திருக்கும் விஷயங்கள்ல நாங்க முதல்வர் அவர்களின் வீட்டு முற்றுகையிடுவோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏபிவிபி மாணவர்கள் முற்றுகையிட்டாங்க. அப்ப எந்த தொண்டனும் எல்லாம் மறிக்கல, அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டீங்க. உங்ககிட்ட நீங்க ஆளும் கட்சியாக உங்ககிட்ட போலீஸ் இருக்கு, உங்ககிட்ட காவல்துறை இருக்கு. காவல்துறை நீங்க சொல்றது தானே செய்ய போறாங்க. எந்த போராட்டத்தையும் தமிழகத்தில் நடக்க இவர்கள் அனுமதிப்பதில்லை. இது பாஜகவுக்கு மட்டும் கிடையாது, அவர்களுடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்டுகள் கூட இதை குறையா சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள போராட்டமே நடத்த விட மாட்டேன்றாங்க. கம்யூனிஸ்டுகள் போராட்டத்திற்கு பேர் போனவர்கள். எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி ஒரு போராட்டத்தை கூட நடத்தல. நானும் பார்த்து கொண்டிருக்கேன். இந்த விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், உங்களுக்கு திருவண்ணாமலை கிட்ட என்ன போராட்டம் பண்ணீங்க? சாம்சங் போராட்டத்துல நீங்களே அரசு சரியாக செயல்படவில்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டி இருக்கிறது, எங்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்று. அதற்கப்புறம் பரந்தூர் பிரச்சனை, அதற்கப்புறம் தொழிலாளி பேருந்து ஓட்டுநர்கள் பிரச்சனை, ஜாக்டோ ஜியோவோட போராட்டம், இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு போராட்டத்தை கூட இவர்கள் நடத்த அனுமதிப்பது இல்லை. அதுதான் உண்மை. இவர் சொல்றாரே தொண்டரை மட்டும் வச்சு நீங்க போய் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை போய் செய்யுங்களேன் பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் பண்றதுனால நீங்க தொண்டரை விட்டு ஒரு தொண்டர் போதும்னு எத்தனை தொண்டர்களை கொண்டு போய் நீங்க வேணாலும் நிப்பாட்டுங்க. அப்ப அரசு துறை ஊழியர்கள் போராட்டத்துக்கு முன்னாடி போய் பண்ணுவீங்களா? இல்ல ஆனா இவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இதே திருவண்ணாமலையில விவசாயிகள் போராட்டம் செய்யும் போது 8 பேரை பிடிச்சு குண்டாஸ் போட்டாங்க விவசாயிகள் மேல். அதற்கப்புறம் பெரிய அளவுல பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குண்டாஸை ரிவோக் பண்ணாங்க. அதுல பாதி பேருக்கு மேல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வேலை போயிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம் இவங்கதான். அதனால திமுக என்னும் ஒரு அரசு போராட்டங்களை நடத்த விடாது. எப்படி எப்பாடு பெற்றா, அதாவது
இப்ப இந்த டாஸ்மாக் ஊழல்ல கூட வந்து போராட்டம் எங்க நடந்துச்சு, அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. என்னமோ இவங்க பாஜக இது வரைக்கும் போராட்டம் நடந்து எந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு? இல்ல எங்கேயாவது குண்டு வச்சாங்களா, இல்ல கல் எறிஞ்சாங்களா? ஆனா இதே செய்த அல்லுமா தலைவரோட இதுக்கு வந்து பாஜகவுக்கு இவங்க ஆதரவா போறாங்க. இவங்க பண்றது போராட்டம் கூட இல்ல, குண்டு வச்சு அவ்வளவு பேர் செத்தாங்க. அந்த அவரோடதுக்கு நீங்க அங்க போறீங்க. ஆனா இங்க போராட்டம் டாஸ்மாக்கு எதிராக போராட்டத்துக்கு நாங்க முதலமைச்சர் முன்னாடி இது ஒரு அறப்போராட்டம். ஜனநாயக முறையில் நடக்கும் போராட்டங்களை அடக்குவதில் திமுகவுக்கு நிகர் திமுக தான். ஒண்ணு அடக்குவாங்க, இல்லாட்டி ஆளே இல்லாம பண்ணிடுவாங்க. இது ரெண்டும் அவங்க பண்ற ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா தினகரன் ஆபீஸ் எரிஞ்சதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. சாதிக் பாட்சா, அண்ணா நகர் ரமேஷ், அப்படியே லிஸ்ட் எடுத்துட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கே அவர்களை எதிர்க்கவும் முடியாது, போராடவும் முடியாது. இது ரெண்டு செஞ்சாலும் அவங்க உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஏன் இப்ப சமீபத்தில் இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக சொன்ன ஒரு கோயம்புத்தூர் நினைக்கிறேன், கோயம்புத்தூர் ஒரு டியூட்டோரியல் நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆசிரியரை அரெஸ்ட் பண்றாங்க. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவரும் கிடையாது. எத்தனை பாஜக தொண்டர்கள் பாஜகவினரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க. யாருமே எத்தனை ஊடகவியலாளர்கள் வந்து இவங்களுக்கு எதிராக பேசினவங்களை எல்லாம் உள்ள தூக்கி வச்சிருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே அதாவது யாரும் பேச விடாம பண்றதுல திமுகவுக்கு நிகர் திமுக தான். ஆனா சேகர் பாபு அவர்கள் சொல்வதை வந்து நான் ஒன்னும் பெருசா என்னமோ வித்தியாசமா பேசுறாருலாம் இல்ல, அவர்கள் செய்வதை சொல்ல முடியாது. தொண்டர்களை கொண்டு போய் தானே நீங்க சீமான் வீட்டு முன்னாடி வச்சு பிரச்சனை பண்ணாங்க, அதுவும் நடந்தது. ஒரு கட்சியின் தலைவர் வீட்டுக்கு முன்னாடி நீங்க உங்க தொண்டர்களை அனுப்பி மிரட்டுறீங்க, சண்டை போடுறீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? அதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப இவங்க தொண்டர்கள்லாம் கூலிப்படைகளாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் நல்லா தெரியுது. யார் இங்க தொண்டர்கள் கிடையாது, எல்லாம் கூலிப்படை தான். அவங்களை அனுப்பிச்சு நாங்க பிரச்சனை பண்ணுவோன்றாங்க. அது இன்னும் சொல்ல போனா வந்து மறைமுகமாக ஒரு மிரட்டல், அப்படிதான் பார்க்க முடியும் நம்ம. நீங்க இப்ப நிறைய பேரு சொன்னீங்க. சமீபத்துல நெல்லையில வந்து ஜாகிர் ஹுசேன், அவர் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் அவர் சொல்லியிருக்காரு ஸ்பெசிபிக்கா, எனக்கு மிரட்டல் இருக்கு, 30க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வருகிறதுன்னு 2 மாதத்துக்கு முன்பு ஒரு வீடியோ கூட பொது வலைத்தளங்கள்ல போட்டிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம அரசு இன்னும் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை மேம் அந்த இடத்துல சமூக செயற்பாட்டாளரான ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு? ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் முன்னாள் எஸ்ஐ போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், ஆய்வாளராக துணை ஆய்வாளராக இருந்தவர். அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். யாருக்குன்னா நம்ம முதலமைச்சருக்கு அட்ரஸ் பண்ணிதான். இன்னும் சொல்ல போனா அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த போது அவருக்கு பாதுகாவலராக இருந்தவர். அவர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் வந்து எனக்கு என் உயிருக்கு ஆபத்து, எதுக்காகன்னு சொல்லும் போது வக்ஃப் நிலத்தை வந்து இல்லீகலா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க ஒரு கும்பல், அவங்களை எதிர்த்து நான் போராடுறேன், இங்க நடக்கும் அந்த அநியாயங்களுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பதால் இதுக்காக நான் போராடும் போது என்னை வந்து அந்த கும்பல் எதிர்க்குது. ஆனா ஒருத்தர் கிடையாது, பல பேர் பெரிய ஒரு கும்பல் வந்து என்னை எதிர்த்துட்டு இருக்கு, எப்ப வேணாலும் என்னோட உயிர் போயிடும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனா நீங்க என்ன காப்பாத்த மாட்டீங்க, ஏன்னா அவர் காவல்துறையிலயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு, அதையும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் வந்து முக்கியமா அப்படிலாம் பேசியிருக்கிறாரு அந்த வீடியோல. அதை சொல்லி ஒரு மாசத்துல அவரை வெட்டி போட்டிருக்கிறாங்க. இதுல 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வக்ஃப் வாரியம். வக்ஃப் வாரியத்தில் நடக்கிற பெரிய அளவு ஊழல், அதை திருத்துவதற்கான மசோதா தான் இது. இது என்னமோ வக்ஃபோட இடத்த எல்லாத்தையும் பிடிச்சு எனது அரசு எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைப்பை இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனா வக்ஃப் வாரியத்தில் நடக்கும் ஊழல் ஏகப்பட்டது. அதை நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை மீட்கும் வேலையும் அதுல உண்டு. அது போக தவறாக வக்ஃப் வாரியத்திற்கு சேர்ந்த சொத்துக்களும் உண்டு. சாதாரண ஜனங்களுடைய சொத்துக்களை வக்ஃப் வாரியமா வந்து அறிவிச்ச நிகழ்ச்சிகளும் உண்டு. எல்லாத்தையும் சரி பண்ணணும், அதை ஒரு சரியான ஒரு பாதைக்குள்ள கொண்டு வரணும், ஒரு சரியான கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த வக்ஃப் வாரிய சட்டமே கொண்டு வந்தது. ஆனா துரதிருஷ்டவசமாக இஸ்லாமியர்களே அதை எதிர்க்கிறார்கள். யார் பேச்சை கேட்டுட்டு எதிர்க்கிறாங்கன்னா திமுக மாதிரி காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளின் பேச்சை கேட்டு எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வக்ஃப் வாரிய சொத்தை மீட்கணும்னு சொன்னவரை யார் வெட்டி கொண்டு இருக்காங்க? உங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அதுலயும் இன்னொரு, அதனால இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை எதிர்ப்பது எவ்வளவு பெரிய தீங்கானதுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரி. அந்த சட்டம் இருந்திருந்தா இந்த மாதிரி அதை எடுத்துக்கவே முடியாது அந்த இடத்த. ஒன்று. இரண்டாவது வந்து பிசிஆர் சட்டம். பிசிஆர் சட்டம் எவ்வளவோ பேரை காவு வாங்கியிருக்கு, எவ்வளவோ பேருக்கு அநீதி இழைத்திருக்கிறது. அந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பொய் வழக்குகளில் நிறைய பேரை மாட்டி விட்டுருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். பிசிஆர் சட்டத்தில் கண்டிப்பாக ஒரு திருத்தம் வர வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே பிசிஆர் சட்டத்தை
ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, சிறுபான்மையினர் அதை ஆதரித்து கொண்டிருந்தார்கள். அது கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா. இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராகவே அது திரும்பி இருக்கு. ஏன்னா இவர் ஜாகிர் ஹுசேனுக்கு எதிராக பிசிஆர் சட்டத்துல தான் வந்து வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறி இருக்கிறார், பேரும் மாத்தி இருக்கிறாரு. மாத்திட்டு அவர் தான் அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பிரச்சனையில தான் தோஃபிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பேரு எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க இஸ்லாம் மதத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்க முடியாதே. அப்புறம் எப்படி நீங்க பட்டியலினத்தை சேர்ந்தோம்னு சொல்லிட்டு நீங்க பிசிஆர் ஆக்ட்ல போய் கொடுத்துருக்கீங்க? ஒரே கான்ட்ரடிக்ஷன்ஸா இருக்குது. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் நம்ம ஒரே சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். ஒரே சிவில் சட்டம் வேணும்ன்றது இதெல்லாம் வந்து இதுக்குள்ள வருதுங்க. அதை எப்படி நீங்க மதம் மாறினதுக்கு அப்புறம் நீங்க கிளைம் பண்ணலாம்? கிறிஸ்தவர்களுக்கும் அதேதான். நீங்க ஜாதியை விட்டு நீங்க மதம் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதியே கிடையாது. ஆனா இன்றைக்கும் வந்து என்ன பண்றாங்க, பட்டியலினத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு வேணும், அங்கீகாரம் வேணும், அவங்களுக்கும் எல்லாம் ரிசர்வேஷனும் வேணும்ன்றாங்க. இல்ல நீங்க மதம் மாறினாலும் ஜாதியை விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க, அதே ஜாதிக்குள்ள வந்து உங்களுக்கு கொண்டு வந்துக்கிறீங்க. அப்போ உண்மையிலேயே பட்டியலினத்தை சேர்ந்த இந்துக்களுக்கு எந்த விதமான சலுகைகளுமோ இல்ல எந்த இதுவும் கிடைக்காம நீங்க பண்றீங்க இல்லையா? அது பெரிய துரோகம் இல்லையா உங்களுக்கு? நீங்க ஜாதியை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்க போறீங்க. போனா நீங்க அந்த மதத்தோட ஐக்கியமாயிரும். ஆனா ஜாதிகளுக்கு கொடுக்கறது கிடைக்க வேண்டிய அந்த சலுகையும் வேணும், நான் மதமும் மாறி போய்க்குவேன்றது எவ்வளவு பெரிய அநியாயம். அது இந்த வழக்குல வந்து நல்லாவே தெரிஞ்சது. அவரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டு ஆனா இஸ்லாமியராக மதம் மாறிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சட்டத்தின் கீழே வந்திருக்காங்க. ஆனா பெரிய கொடுமை என்னன்னா எந்த இஸ்லாமிய அமைப்பும் இதை கண்டிக்காதது, அரசையும் கண்டிக்கல. அவர் வந்து தெளிவா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாத்தையும் அந்த அட்ரஸ் பண்ணிருக்காரு. நான் இவங்க எல்லாம் என் காரணம். ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த நிலைமைதான். இதே ஜாஃபர் அலின்னு ஒருத்தவர், அவர் வந்து புதுக்கோட்டையில மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்தாருன்னு ஆமா கனிம வள கொள்ளைக்கு அவர் இப்படிதான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என் உயிருக்கு ஆபத்து, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், யாருக்கு எடுத்துக்க மாட்டேன். கடைசியில் அவரையும் கொண்டுட்டாங்க, வெடி போட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சிறுபான்மையை சேர்ந்த இஸ்லாமியர்களோ, அதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் ஒரு கிறிஸ்தவர் கன்னியாகுமரியில, அவரும் ஒரு ஆமா மாதிரி அவர்களை சேர்ந்தவர்களும் இந்த தமிழகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக நீங்க குரல் கொடுத்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்றால் அப்ப இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? நீங்க அப்புறம் எப்படி இந்த அரசு சப்போர்ட் பண்றீங்க? இஸ்லாமியர்கள் இது எங்க அரசு, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யுது அப்படின்னு இவங்க வந்து பெருமையா பேசிக்கிறாங்க இஸ்லாமியர்கள். இவரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய இந்த இப்ப ரம்ஜான் மாதம் இல்லையா, போயிட்டு உட்காந்து நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு நாங்க உங்களுக்காக எல்லாம் பண்ணணும். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நல்ல விஷயத்த பண்ணாலே போதும். இன்றைக்கு வரைக்கும் இந்த 2 சிறுபான்மை இனத்தை சேர்ந்த எந்த இயக்கங்களும் இல்ல மத்தவங்களும் சரி இந்த அரசை கண்டிக்கவே இல்லை. அப்ப இதுல வந்து என்ன மாதிரியான ஒரு கூட்டுக்காவணித்தனம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு ஜமாத்துல வேற தலைவராக இருக்காரு, ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறார் ஜமாத்லயும் கூட. அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. நீங்க அப்ப நான் எனக்கு இஸ்லாமிய சகோதரர்களிடம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, உங்களுடைய குரான்ல சொல்றபடி நீங்க நடக்க வேண்டியது தானே? நேர்மையா நடக்க சொல்லியிருக்கு. நேர்மையாக நடந்த ஒருவர் இன்றைக்கு ஒருவர் அல்ல 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு நீங்க வந்து இது நியாயம் கேட்க வேண்டாமா? நியாயமா வந்து அவங்க அந்த குடும்பங்கள் வந்து எவ்வளவு பரிதவிச்சு போயிருப்பாங்க. இன்றைக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டாமா? போராட வேண்டும். நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராட வேண்டாமா? அதெல்லாம் செய்யாம இவர்கள் ஓட்டுக்காக உங்களிடம் வருகிறார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் இந்த அரசுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. நாம இதை என்னத்த சொல்றது? இதை தவிர நம்ம அந்த குடும்பத்திற்கு நம்மளுடைய அனுதாபங்களை தான் தெரிவித்துக் கொள்ள வேண்டுமே தவிர 2 குடும்பங்களுக்கும் வேற எதுவுமே செய்ய முடியாதுங்க. ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. 2026 கூட்டணி கணக்குகளாக இருக்கட்டும், இல்லைன்னா சீமானை பார்த்து திமுக பயப்படுகிறதா, இல்ல சீமான் பயப்படுறாரா அப்படிங்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நிறைய இதை பற்றி பேசலாம் மேம். நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.